ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாகவும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். சொல்லுங்கள், என்னென்ன இருக்குது இன்னைக்கு? நேற்றுக்கு அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நேற்றுக்கெலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் ஒரு கமெண்ட்டை பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் லைக் போட்டிருந்தீங்க. அது என்ன கமெண்ட் பண்ணுறோம், லைக்கு கூட நீங்கள் போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நேற்றுலேருந்து இல்லைங்க, நான் பண்ணிட்டு தாங்க இருக்காரு. அதிகமாக ஆர்டின் விட்டு அம்பு விட்டது அவர் தான் நேற்றுக்கு விட்டுருக்காரு. நேற்றுக்கு பார்த்தேன் நிறைய பேருக்கு நிறைய போட்டிருந்தேன். அதில் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, அப்போ நீங்கள் நிஜமாலுமே எல்லா கமெண்ட்டையும் நீங்கள் படிப்பீங்களா, எதிர்பார்க்கல. இந்த டெடிகேஷனுக்கு பெரிய தேங்க்ஸ். சீக்கிரமாக உங்கள் சேனல் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நன்றிகள். கூடுதலாக ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜோக் கண்டென்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாப்புல, ஸோ அவருக்கு ஒரு நல்ல டேப் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்னங்க என்னாச்சு? டேப் வாங்கி கொடுக்க சொல்கிறாங்க. எனக்கு டேப் வாங்கி கொடுத்தாங்களாம், கொடுத்து சொன்னால் நல்லாயிருக்கும். கண்டென்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஸ்டைலாக வச்சு பேசுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அது கண்டென்ட் எடுக்கிறதுக்கு பயன்படாது. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். படம் பார்ப்போம் உட்காந்து. அது எனக்கு தெரியாது. என்ன கண்டென்ட் எடுக்கிறது பயன்படாது. இருந்தாலும் வாங்கி கொடுக்கறது நல்லது. நீங்க இப்படி இதை வாங்கி இப்படி வச்சுக்கிட்டு நான் அப்படி கால் மேல கால் போட்டு, அதுதாங்க, நீங்க இப்படி கால் மேல காலை போட்டுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு அரசியல் கோமதி அப்படின்னு சொல்றதுக்கு முயற்சி பண்றீங்க. சரி, அது வேண்டாம். நமக்கு இந்த பேப்பர் பேடே போதும். நம்ம கிளிக்கு இந்த பேப்பர் பேடே போதும். நம்ம வாங்குற 5-10க்கு இது தேவைதானா அப்படின்ற மாதிரி இருக்குது. கூடுதலான இன்னொரு செய்தி என்னன்னா, ரொம்ப நாளா ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கொளத்தூர் அது இனிதே முடிந்தது. ஆமா, உறுதியாக நாளைக்கு வந்துரும்னு ஜோ சொல்லியிருக்காரு. அந்த நம்பிக்கையில, ஏன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே ஒர்க் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா பெருசாலாம் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. இது ஒரு மாதிரி போச்சு, எடுத்தோம், சில விஷயங்கள் ஓகேவா இருந்திருக்கும். பாருங்க, அவ்வளவுதான். அது நீங்க என்ஜாய் பண்ற மாதிரிலாம் இருக்குமாலாம் எனக்கு தெரியல. பட் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. எடிட்டிங் கூட நாங்க ஸ்பெஷலான கொஞ்சம் அர்ஜென்டா பண்ணதுனால பயங்கரமாலாம் எதுவும் பண்ணல. ஆக்சுவல் நார்மல் எடிட் தான் பண்ணி வச்சிருக்காரு. பட் இங்க உட்காந்து பேசுறதை விட அங்க போய் பண்ணது கொஞ்சம் ஒரு வித்தியாசமா ஆமா, நிறைய பேர் அங்க கூட நம்மள பார்த்தாங்க, பேசினாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்து பேசிட்டு இருந்தாங்க. ஒரு சில உண்மைகள்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கூட சொல்லியிருக்கோம். சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான், நீங்க இவ்வளவு நாளா கேட்டுட்டு இருந்தீங்களே, எப்பப்பா போவீங்கன்னு. போனோம், போய்விட்டு வந்துவிட்டோம். அதெல்லாம் தாண்டி நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒருத்தருடைய முகத்தையும் நாங்க ரிவீல் பண்ணியிருக்கோம். அவரையும் பார்த்து இதுக்கப்புறம் முகத்தை காட்டாதீங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த கமெண்ட்டுக்கும் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா, அதனால பாருங்க. இங்கே சங்க பல்ல கடிக்கிறோம். டைமிங் சொல்றீங்களா? நாளைக்கு எத்தனை மணிக்குன்னு? ஈவினிங் எதிர்பாருங்க. ஈவினிங். ஆக்சுவலி இன்னைக்கு போட வேண்டியது இன்னைக்கு வேண்டாம், நம்ம நாளைக்கு போடலாம், சண்டேவா இருக்கும். ஆமா, சண்டே சாப்பிட்டுலாம் சாயந்தரமா பாப்பீங்கல்ல, பாத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நாளைக்கு போடலான்னு ஒரு முடிவு. மாத்தி சொல்லவா? கொஞ்சம் ஒண்ணு மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். சண்டே சாயந்தரமா சாப்பிட்டு சாஞ்சிக்கிட்டே பாருங்க அப்படின்ற மாதிரி. சாவா இருக்கணும்ல, சாவா இருக்கு. சா எழுத்துல அது தப்பா போயிடும், சாவா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ என்ஜாய்ன்றது தெரியாது, இருக்கிறத பண்ணி வச்சிருக்கோம். பிடிச்சிருந்தாலும் பாருங்க, பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது திருத்தங்கள் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக சொல்லுங்க, நம்ம திருத்திக்கிறோம். போனாங்களா? போகிறதுக்கு முன்னாடி வியட்நாமில் அந்த படகு கவிழ்ந்து விபத்து நடந்திருக்கு. 32 பேர்கிட்ட பலி. அதில் 15 பேர் இந்தியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆழ்ந்த வருத்தங்கள். கிட்டத்தட்ட 15 இந்தியர்களில் நிறைய பேர் தமிழ் பேராக இருக்கு. ஆமாம், அது இன்னும் பெரிய வருத்தமாக இருக்குது. எங்கேருந்து போனாங்கன்னு தெரியல, ஒரு டூருக்காக போயிருந்துருப்பாங்க போல். நிறைய ஒரு வருத்தத்திற்குரிய செய்தியோட தான் இந்த நிகழ்வு நாங்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, ஆரம்பிக்கிறோம். பிரதமரும் சொல்லியிருக்காரு, எல்லாருமே இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. ஆழ்ந்த இரங்கல்கள். அந்த பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை ரெட்ரோலுக்ஸின் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து இன்டர்நேஷ்னல் கொஞ்சம் போயிட்டு வந்தோம்னா,
நம்ம போறதெல்லாம் அப்படியே நேஷனல் இன்டர்நேஷனல். இலுமினாட்டி பத்திலாம் நம்ம பேச சொல்லியிருக்காங்க, கேட்குறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன இலுமினாட்டி பத்தி? இலுமினாட்டினாலே என்னன்னு தெரியாது, நான் இவர்கிட்ட கேட்குறேன். இலுமினாட்டி பத்திலாம் நம்ம பேசுறோமா? இல்லை, அது பாரிசாலன்னு யாரும் ஒரே பொய்யா சொல்றாப்ல சார் அந்த இலுமினாட்டி பத்தி. கொஞ்சம் நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ஒன்றும் விஷயம் தெரிஞ்சிருக்கணும், பொய்யா சொல்றோம்னா கூட கொஞ்சமாவது விஷயம் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு இலுமினாட்டினால என்ன தெரியாது, மார்க்க விடு இதுல ஜெயிச்சு நம்ம என்ன பண்ண போறோன்ற மாதிரி கேள்விக்கு பதில் தரணும். கம்னாட்டி நான் கேள்விப்பட்டிருக்கேன், திட்டு வாங்கியிருக்கேன். ஓகே, கம்னாட்டி இங்க வாடா அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இலுமினாட்டின்றது ரொம்ப நாளா தெரியும். இலுமினாட்டி எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா என்ன ஏதுன்னு எனக்கு டீட்டெயில் தெரியாது. அதனால தெரியாத விஷயத்துக்குள்ள போய் அது என்னன்னு சொல்றதுக்கு பதிலா அதை தவிர்த்துறது நல்லது. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வேணா தனியா உட்காந்து சொல்லிக்கிட்டு இருங்க. தனியா நீங்க பேசுவீங்க, அந்த மாதிரி பேசி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது நல்ல ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதான் முடியாதுன்றதை இப்படி பேசி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி முடியாதுன்னா அது என்ன சொல்லுவாங்க, அது ஒரு பெரிய விஷயம், அது நம்ம தனியா ஒரு செக்மெண்டாவே நம்ம பேசுவோம்னு சொல்லி கடந்து போவாங்க தெரியுமா, அந்த மாதிரி போக மாட்டேன். ஜோ சொன்ன தவற மாட்டான். கால் யூ லேட்டர்னு சொல்லுவாங்களா, வேலைக்கு வேணாம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல கண்டிப்பா போடுவோம். வேர்ல்டு நியூஸ் போடுவீங்கன்னு தெரியும். எப்போ தான் கேள்வி. கூடிய விரைவில் வந்து ஒரு 1 இயர்க்குள்ள வந்துடும். அப்புறம் அதுதான் வேர்ல்டு நியூஸ்ன்னு சொல்லிட்டோம். ட்ரம்ப் நான் செத்துட்டேன் அப்படின்னா ஈரானை அழிச்சிருங்க அப்படின்ட்டாரு. ஈரான் அந்த நாட்டையே அழிச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஆல்ரெடி. டாமி எந்திரி அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் அழிச்சிரும், நீ சாகிறது மட்டும்தான் மிச்சம், நீ செத்துட்டுனா போதும் அழிச்சிடலான்ற மாதிரி அமெரிக்க மக்களே விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அமெரிக்காலேருந்து வேறு பார்க்குறாங்க. உங்களுக்கு என்ன ட்ரம்ப்னா அவ்வளோ இலக்காரம். போன தடவை ஏதோ அது பேசும்போது யாரோ ஒருத்தர் கொந்தளிச்சிருந்தார், ட்ரம்ப்னா என்ன வந்து இதாக இருக்கா, இன்னுமா அவரையும் சீமான் அவரையும் கம்பேர் பண்ணி இன்னும் பேசிட்டு இருக்கீங்க. இல்லை, சீமானன் கூட கம்பேர் பண்ண, சீமானனை யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது. தெரிலங்க, அவருக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. இப்போதான் நிறுத்தினாரு, திடீர்னு பார்த்தா எல்லாம் போர்லாம் முடிஞ்சிருச்சுன்னாரு. அப்புறம் பார்த்தா என்ன சொல்றாரு, கமேனியோட அந்த இறுதி ஊர்வலத்தில் நினச்சிருந்தா நான் எல்லா பயிலையும் கொண்டிருப்பேன்றாரு. இப்போ என்னடானா நான் செத்துட்டா ஈரான் அழிச்சிருங்கன்றாரு. ஏற்கனவே ஈரான் அழிச்சுட்டு தானே இருக்கீங்க, இன்னும் ஸ்பெஷலாக அடிக்கிறதுக்கு என்ன வேண்டியிருக்கு? நீங்கள் ஒருத்தன் அடிச்சா அவன் திருப்பி அடிக்க தானே செய்வான். அப்புறம் அது மட்டும் நடக்கக்கூடாதுன்னா என்ன, அது புரியல. இது என்ன எந்த கான்செப்ட்ல போயிட்டு இருக்காருன்னே தெரியல. இவருக்கு முன்னாடி இருந்த ஒருத்தர் இருந்தாரு, அவர் இருந்தப்ப வேற மாதிரி ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு. ஆமா, ஜோ பைடன். இப்போ இவர் வந்திருக்காரு, இவர் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காரு. வடிவேல் சொல்ற மாதிரி தான், அவன் நினைப்பான் அப்படின்ற மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரோ அதுதான். என்ன செய்ய காத்திருக்காருன்னு தெரியல. இப்பதான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. இந்த கேஸ், பெட்ரோல், டீசல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லாம வருதுன்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல இந்த மூட் ஸ்விங்னு வாங்கல, நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, பொண்ணுங்களுக்கு எல்லாம் திடீர்னு மூட் ஸ்விங் ஆகும். நினைச்ச, அதாவது வீட்டுக்கு வெளியே போயிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு வரும்போது அம்பி மாதிரி நல்லா சிரிச்சுக்கிட்டே வலிக்குதிராச்சாரி அப்படின்ட்டு வர வேண்டியது, உள்ள அந்த காலை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் ஒரு டோன் வரும்ல, ஒரு டீ போடுன்னு கேட்டிருப்பீங்க. அதுதான், ஒரு டீ போட்டு கூடுறான்னு அந்த என்ன கேட்டேன்னு அந்த முடியை விரிச்சு போட்டு நிக்கிற மாதிரி. அவருக்கு என்ன நினைக்கும் போதெல்லாம் அம்பியாவும் அந்நியனாவும் இருந்தா, நாட்டு மக்கள் உலக மக்கள்னு ஒன்று இருக்காங்கல்ல, அதையும் பார்க்க வேண்டியிருக்குல்ல. எத்தனை தடவை தான் அட்டன் பண்ணுவாங்க, அவங்களும் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஒன்று காது பக்கம் உரசிக்கிட்டு போகுது, இல்லை கை பக்கம் உரசிக்கிட்டு போகுது. நல்ல ஷூட்டர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ, நல்ல ஷூட்டர் வேணும். நல்ல ஷூட்டர்லாம் இருக்காரு, கூட்டு போங்க. நாளைக்கு பாப்பீங்க தம்பியோட கைவண்ணம்லாம். தம்பியோட கைவண்ணத்துல நீங்க கையே வைக்கல, ஒன்னே ஒண்ணுதான் வச்சீங்க தம்பியோட கைவண்ணத்துல, நான் பார்த்ததுல. ஆமா, அது ஒண்ணு இருக்குல்ல, ஒண்ணு போதுங்க ஒரு நின்னுக்கு. தெரிய போயிடுச்சு இது. அதான் போவோம். திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார்கள், இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு. அண்ணனுக்கா? அப்படிதானே? அப்படியா தெரியல, அப்படிதானே ஏதோ ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்கன்னு சொன்னாரு. இப்ப இல்ல, எப்பவோ வந்து முன்னாடியா? சரி சரி சரி, இன்னைக்கு இல்லையா? உள்துறை அமைச்சர் வந்து விஷ் பண்ணாரு எனக்கு அப்படின்னாரு. அப்புறம் ரயில்வே துறை மினிஸ்டர் வந்து விஷ் பண்ணாங்க. அதெல்லாம் விஷயம் இல்லை. நான் என்ன சொல்லிவிட்டேன் சொல்லுங்க?
தாவேக்காவும் திமுகவும் ஒன்றா சேர்ந்து செயல்படணும் அப்படின்னு சொன்னேன். உடனே நேராக வந்து என்கிட்ட கிளம்பி வரீங்க. திருமாவளவனுக்கு வந்து அவருக்கு மூட் ஸ்விங்கா, மாற்றி மாற்றி பேசுகிறாரு, அரசியல் புரிதல் இல்லையான்னு கேட்டு என்கிட்ட வரீங்க. ஜெயிச்சவரும் தோத்தவரும் நேராக போய் மீட் பண்ணுறாங்க. அவரை போய் ஏதாவது கேட்டிங்களா? எதுக்கு போய் பார்த்தீங்கன்னு? என்கிட்ட மட்டும் எதுக்கு வரீங்க? நான் சரியாக தானடா பேசிகிட்டு இருக்கேன். நீங்க சரியா, நான் சரியா தானே பேசிட்டு இருக்கேன். இது இந்த டோன்ல தான் இருக்காரு. அதாவது ஒன்று பேசிடுறாரு, பேசி முடிச்சோன்னா கமெண்ட்ஸ் வருது பக்கத்துல எல்லாத்தையும் வன்னியர் சரியா தானே பேசுறேன். சரியா பேசுறீங்கண்ணா, இப்போ நான் சரியா தானே சரியா தான் பேசுறீங்க, ஒன்றும் பிரச்சனை. அப்புறம் என்ன உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. எதிர்த்தாப்புல இருக்கவங்க வடிவேலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. என்ன கையை பிடிச்சி இழுத்தியா, என்ன கையை பிடிச்சி இழுத்தியா அப்படின்ற கேட்குற மாதிரியே நம்மளை வந்து அவர் ட்ரீட் பண்ணுறாரு. அவர் சொல்கிற கமெண்ட்ஸுக்கு தான், அவர் சொல்கிற வார்த்தைகளை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இது எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு. சரி, அப்படி சாத்தியப்படும் ஒரு திமுகவும் தாவேக்காவும் ஒரே கூட்டணியில் வரணும்னா நீங்கள் ஏன் ஒரே கூட்டணிக்குள்ளே வரக்கூடாது? விசிகாவும் பாமகவும் ஏன் ஒரே கூட்டணிக்குள்ளே வரக்கூடாது? இல்லைங்க, நீங்க ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறீங்கல்ல, இனி பாஜகவுடனும் பாமகவுடனும் என்னாலும் கூட்டணி கிடையாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்கல்ல, அப்ப அந்த மாதிரி தானே வந்து இன்னைக்கு ஒரு திமுக வேண்டாம்னு சொல்லி, ஒரு அதிமுக வேண்டாம்னு சொல்லி தாவேக்கான ஒரு கட்சி வருது. அந்த தாவேக்கா கொண்டு போய் நீங்க திமுகவோட இணைக்கணும்னு நினைக்கிறீங்க. என்ன லாஜிக் அது? இல்ல இவங்க 2 பேர் சேர்றதுனால இப்ப இங்க என்ன நடக்க போகுது? இதை வேண்டான்னு சொல்லி தான் இவர் வந்திருக்காரு. அப்புறம் இவரையும் கொண்டு போய் அந்த குட்டைக்குள்ளாரையே நான் வந்து சேர்க்கணும்னு நீங்க விருப்பப்படுறது, அதுக்கு வந்து திமுக மேல இருக்கிற அந்த ஒரு பாசத்தினால ஆல்ரெடி போயிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா? திமுகவும் அதிமுகவும் வந்து ஒன்னா சேருதுன்ற, இப்ப அதை வந்து மடைமாற்றத்துக்காக வந்து திமுகவும் தாவேக்காவும் ஒன்றிணைணுன்ற இந்த டாக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. அதுதான் புரிய மாட்டேங்குது. என்ன சொல்ல வர்றாருன்னு இந்த நாட்டு மக்களுக்கு புரியும். அவர் தான் சொல்லிட்டாரு, உலக தலைவர்களுக்கு தான் இது புரியும்ட்டாரு. இதை கொண்டு போய் ட்ரம்ப் கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னாலும் அவர்கிட்ட சொன்னாலும் ஒரு லாஜிக் இருக்கு. இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? இப்ப யாரு திமுக, யார் தாவேக்கா, என்கிட்டே இதெல்லாம் வந்து சொல்றீங்கன்னு கேட்கற மாதிரி ஆயிடும் இல்லையா? அதனால இவர் என்ன சொல்ல வர்றாருன்றது உண்மையாவே யாருக்கும் புரியல. திமுகவும் தாவேக்காவும் ஏன் ஒரு கூட்டணிக்குள்ள வரணும், இவங்க சேர்ந்து பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்றாரு. அப்ப இதுக்கு தேவையே இல்லையா? அப்ப தமிழ்நாட்டு மக்கள்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இங்க எல்லாரும் சேர்ந்து பிஜேபியை எதிர்த்து நில்லுங்க அப்படின்றாங்க. அதற்கான தேவையே இங்க இல்லையே. அவங்க இடத்துல இருந்து எதிர்த்துட்டு போலாமே. நீங்க இதாவது திமுக இப்போ திருமா, விஜய், இந்த பக்கம் காங்கிரஸ், இந்த பக்கம் இடதுசாரிகள் எல்லாம் இருந்து ஒரு கூட்டணி நீங்க எதிர்க்கிறீங்க. இதுக்கு முன்னாடி திமுக இருந்து இதெல்லாம் எதிர்த்துட்டு இருந்தீங்க பிஜேபி. இப்ப தாவேக்கால இருந்து பிஜேபி எதிர்க்க போறீங்க. இதுக்கே இவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும் என்ன அவசியம் இருக்கு? ஒண்ணும் கிடையாது. ரெண்டாவது என்னென்னமோ கமெண்ட்லாம் சொல்லியிருந்தார்ல, நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. அது வந்து கொள்கை இதுதான், கட்சி இதாக தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எதிரியே தவிர மற்றபடிலாம் நம்ம வந்து அப்படிலாம் இதுதாங்க. இது மாதிரி ஏதாவது சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறம் நீங்க அவருக்கு போய் கை கொடுத்தீங்க, ராஜபக்சேக்கு ஏன் கை கொடுத்தீங்கன்னு நான் வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் சும்மா அவங்க இது பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக கையை நீட்டினேன். நானும் கையை நீட்டினேன், தெரியாம பட்டுருச்சு. குஷி படத்துல வர மாதிரி இந்த குழந்தை கையும் ஆரம்பத்திலே இப்படி ஒன்னா பட்டுருச்சு அப்படின்னு எஸ்.ஜே. சூர்யா சொல்ற மாதிரி இப்ப வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம இவர் சொல்ற கருத்துக்கு நம்ம ஒரு கருத்து சொன்னோம்னா அப்புறம் மற்றவங்களையும் பைத்தியக்காரனாக்குறது. இப்ப இவர் என்ன சொல்றாரு, முதல்ல சிஎம் வந்து போய் முன்னாள் முதலமைச்சரை பார்த்தாரு. அது மரபு. அந்த மரபு இது வரைக்கும் யாரும் பண்ணல, அவர் பண்றாரு. அந்த காலத்துல எம்ஜிஆர் அவர்கள் பண்ணாங்க, இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்கள் பண்றாரு. அப்ப எம்ஜிஆர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் எல்லாரையும் போய் சந்திச்சிருக்காரு. அதே மாதிரி இப்ப அவரு போய் சந்திக்கிறாரு. பாரு, உங்களுக்கே உறுத்துது இல்ல? ஆமாங்க, அதுக்கு வருதுங்க. எனக்கு இது கூட உறுத்தலைங்க. திருப்பி என்ன தெரியுமா சொன்னாங்க, மாணிக்கதாக்கர் சூப்பர், அப்ப இதுதான் வந்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவரு வேற பயிர் விடுறாரு. காலங்காத்தால உனக்கு சோத்த போட்டு குறவழி வரைக்கும் கட்சி தலைவராக்கிறதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன்னு சிஎம் விஜய் சொல்லுவாரு. தாவேக்காவும் திமுகவும் சேரணும். அதெல்லாம் வந்து கரெக்டா தான், அண்ணன் கரெக்டா தான் சொல்லியிருக்காப்புல. எனக்கு அது புரியுது அண்ணன் சொல்ல வந்தது. ஏன்னா இவர் உலக தலைவர் ஆயிட்டாரு. வடிவேலு அந்த எல்லாரையும் மலை மேல நிக்க வச்சுட்டு அங்க பாரு, ஐயோ அம்மா தெய்வம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி, ஏய் எங்க கண்ணுக்குலாம் தெரியலடா, எவன் பத்தினியா உங்க கண்ணுக்கு தான் தெரியணும்னு உலக தலைவர்களுக்கு தான் புரியும். எனக்கு புரியுது என்ன, ஓ இப்ப நீங்க உலக தலைவர் ஆயிட்டீங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இது அடுத்தது சண்முகம் அவர்கள், வீரபாண்டிய அவர்கள் கூட வைக்கிறவங்களுக்கே புரியல என்ன சொல்றது, நமக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. மனிதர் எனக்கு எல்லாம் புரியும். கோவா படத்துல பாத்திருக்கீங்களா, ஜெய் ஐ நோடா இஸ் மை கண்ட்ரி அப்படின்ற மாதிரி, ஐ நோ எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு அப்படின்னு ஒரு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல இதுக்கு முன்னாடி சிஎம்மா இருந்த போய் பார்த்துருக்கிறது மரபு. இந்த மரபை ரொம்ப வருஷமா இவங்கெல்லாம் பின்பற்றாம இருந்தாங்க. அப்புறம் முதலமைச்சருடைய அந்த
முதலமைச்சராக பதவியேற்பு விழாவில் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் வந்து கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி அவர் போய் பார்த்துருக்காரு. அவரை மட்டும் பார்க்கல, எல்லாரையுமே பார்த்துருக்காரு. உங்களை உட்பட எல்லாரையுமே வந்து பார்த்துருக்காரு. இதுக்கும் அதுக்கும் முடிச்சு போடாதீங்க, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்போ பார்த்தா எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்துருக்காங்க, இந்த பக்கம் விஜய் அவர்கள் சிஎம்மா வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்போ 2 பேரும் என்ன கையை கொடுத்துக்கிட்டு இதுவாக பண்ண முடியும்? அங்கே சட்டசபையில் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி ஒரு மரபை தான் அவர் பின்பற்றினார். அதுக்காக திமுகவும் தாவேகவும் ஒன்னா சேரணும், அதிமுகவும் பாஜகவும் ஒன்னா சேரணும், சரி ஓகே சேரட்டும், தப்பு கிடையாது. விசிகாவும் பாமகவும் ஒன்று சேருங்க. முன்னாடி இருந்தீங்கல்ல, இல்லவே இல்லைன்னா பரவாயில்ல, முன்னாடி ஒன்னா தானே இருந்தீங்க. இப்போ நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பிஜேபி எதிர்த்துட்டு போங்க, அவங்களையும் சேர்த்துக்குங்க, ஒரு வலுவா இருக்கும்ல. பாமகவும் உள்ள வந்துச்சுன்னா அது ஒரு சக்தி தானே. உங்களுக்கு இந்த அறிக்கை எழுதுறதுக்கு அவரும் கொஞ்சம் உதவி எல்லாம் பண்ணுவார்ல, உங்களை விட ஒரு நல்லா ப்ராப்பரா எழுதுவார். எல்லாமே ஒண்ணு இருந்துச்சுன்னா அப்ப யார் தான் எதிரி? அதுதான் பிஜேபி. அது பிஜேபி வந்துருச்சுன்னா பிஜேபியா வரப்போகுது. பிஜேபி என்னைக்குமே வில்லன் தான். இவங்கெல்லாம் தான் வந்து ஹீரோ. அதுக்கு யார் முன்னாடி நின்று ஹீரோவா இருக்க போறா? எதிர்க்கிறதுல இது நாள் வரைக்கும் முக ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஹீரோவா நிக்க வச்சு இவர் தாங்க உங்களுடைய கதாநாயகன், இவர் தாங்க வில்லன்னு காட்டிட்டு இருந்தாங்க. இப்போ அது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இல்லைங்க அவர் ஹீரோ இல்லைங்க, அவர் ஹீரோட அப்பா மாதிரி இருக்காருங்க, அவர் போய் ஹீரோன்னு இருக்கீங்க. பழைய சிவாஜி கணேசன் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? இவ்வளவு தூரத்துக்கு பேண்ட் போட்டு கோட் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து தலைவனை கொண்டு போய் வச்சிருந்தாங்க. ட்ரிம்லாம் பண்ணி அழகாக இது பண்ணி செட் பண்ணி நிற்க வச்சு நடக்க வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இல்லை இது எங்க அண்ணன் வேலாயுதம் இல்லை அப்படின்னு சொல்லி உண்மையான வேலாயுதத்தை எடுத்து வந்து நிற்க வச்சுட்டாங்க. இப்போ அவர் போய் சண்டை போட சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு? நான் சண்டை போட வேண்டாம், இங்கே இருக்காரு, இவர் கூட நம்ம எப்போ வேணா சண்டை போட்டுக்கலாம், இவர் கூட சண்டை போடுறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. 2029 தான் இவங்க கூட நம்ம சண்டை போடணும். இவங்க கிட்ட சண்டை போடுறது இல்லாம இவங்க பண்ண வேலைகளை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதை போய் முதல்ல என்ன பார்க்க விடுங்க, அதுக்கப்புறம் இங்க வந்து சண்டை போடுறத பத்தி முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. இது புரியாம அண்ணன் ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ணன் லைம் லைட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறாரோ என்னவோ தெரியல, அது அவரு தான் சொல்லணும். திடீர்னு ஏதோ மேடையெல்லாம் ஏறுறீங்க பேசுறீங்க, ஒன்றும் புரியல. முன்னாடிலாம் அண்ணன் பேசினாருன்னா அதிர விடுவாங்க. இப்பெல்லாம் அண்ணன் அதிர விடுறாரு, என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க உட்காந்துருக்காங்க. தலைவரா வேற போயிட்டாரு. இப்ப இவர் என்ன பேச போறான்னு ஒரே பதட்டமா இருக்கு. முன்னெல்லாம் பேசினா அதை கருத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு இதுவா இருப்பாங்க, ஆர்வமா இருப்பாங்க. இப்படி பேசினாரு, ஆக்ரோஷமா பேசினாரு, எழுச்சி விட்டுற மாதிரி பேசினாரு அப்படின்னாங்க. இப்பெல்லாம் பேசினாலும் இவங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஐயோ அண்ணன் ஏதோ பேச போறாரு, என்ன பேச போறாருன்னு தெரியலையேன்ற அளவுக்கு எடுத்துட்டு வந்து வச்சிருக்காருன்றது சாதாரண விஷயம் கிடையாது. வாழ்த்துக்கள். இந்த அண்ணன் கூட 2 சீட்டு ஜெயிச்சிட்டாரு, அந்த அண்ணன் ஜெயிக்கல. அந்த அண்ணன் எப்பவுமே ஜெயிப்பாருங்க. எங்கேயாவது 1-2 எங்கேயாவது ஜெயிச்சிருவாங்க. அவங்களுக்கு கலை யதார்த்தம் தெரியும், அரசியல் தெரியும், நான் இந்த அரசியலை எப்படி எடுத்துட்டு போகணும்னு தெரியும். நம்ம தான் இங்கே உருட்டிக்கிட்டு இருக்கிறது சும்மா போட்டு. நாங்கள் யாரு கூடவும் சேர மாட்டோம், விற்க மாட்டோம், பண்ண மாட்டோம், நிதி மட்டும் வாங்குவோம், அங்கங்கே ஏதாவது வாங்கி அப்படி பண்ணிப்போம். ஆனால் நாங்கள் ஜெயிக்கணுன்றது வந்து எங்களுக்கு கிடையாது, எங்கள் கான்செப்ட்லேயே கிடையாது. ஆமாம், அது மிதி வாங்குறது உண்மைதான். நிதி இங்க வாங்கிக்கிறது, மிதி இங்க வாங்கிக்கிறது. எத்தனை நாள் மிதிப்பீங்க? ஒரு 4 நாள் மிதிப்பீங்க, அதுக்கப்புறம் மறந்து போயிருச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் ஒருத்தன் நடிச்சேன்னு நீ பாக்கலையா? அவன் ரெஃபரியே, அதெல்லாம் பேச்சு இல்லை. நான் ஒருத்தன் நடிச்சேன்ல, எல்லாம் தெரிஞ்சவனே 800 வரைக்கும் உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த மாதிரிதான். டே ராகவா, நீ கராத்தே மாஸ்டர்ல புரோட்டா மாஸ்டர், புரிஞ்சுக்க. இதுதான். நேற்றுக்கும் ஒரு கமெண்ட் வேற, நீங்க 0 சொல்லாம விட்டுட்டீங்க, அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் பண்ணாரு. 0000000. இன்னொருத்தவங்க கூட சொல்லியிருந்தாங்க, அவங்கள பத்தி பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம், பேசாதீங்கன்னு சொன்னாங்கல்ல. ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது அப்படின்றாங்க. அவங்க பிடிக்கலையா அவரை பத்தி பேசுறதுக்கு? எனக்கு கூட தான் பிடிக்கல. நீங்க சிவனேன்னு இருக்கீங்களா? இல்லைங்க, அந்த ஒரு 4 இருக்குது, அதையும் முடிச்சுட்டேன்னா நான் வந்து அது ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து ஆயிடும். அப்புறம் டிடிவி தினகரன் அவர்கள் வந்துட்டாரா? எங்க போயிருந்தாரு? உள்ள போட்டிருக்காரு, தம் போட்டு போயிட்டு இருக்காரு. எங்க போயிருந்தாரு? உள்ளாரு எவ்வளவு எங்க போயிருந்தாரு? ஒருத்தர் கட்சி, நீங்க கட்சி இல்லைன்னு போயிட்டாரு. ஜெயிச்ச இருந்தது ஒரே ஒரு எம்எல்ஏ, அவரும் அந்த பக்கம் போயிட்டாரு. இப்ப நான் யாரை வச்சு இங்க அரசியல் பண்றது? இப்பெல்லாம் பேசக்கூடாது. நீங்க சினிமா பாணியில வந்து பேசிட்டு இருக்கீங்க, உங்க பேச்சு சரியில்லை, நீங்க ஒரு முதலமைச்சர் மாதிரியே பேச மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி திமுக அதிமுக வந்து ஒன்று சேர்றதுல என்ன தப்பு இருக்குன்றேன் அப்படின்னு இருக்காரு. அது வந்து காலம் முடிவு பண்ணும், அது நீங்க சொல்லக்கூடாது. அதுக்கு தாவேக்கால ஒரு அமைச்சர் இருக்காரு, சிடிஆர் நிர்மல்குமார்னு. அதாவது எதையோ எடுத்து எதுலையோ முக்கி அடிக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது இல்லைன்னு வெயிட் பண்ணி சோற
போடுற வரைக்கும் வெயிட் பண்ணி சுட சுட எடுத்துட்டு வந்து அந்த குக்கரை அதுல இருந்த விசிலையும் எடுத்தாச்சு. வெறும் குக்கரு எதுக்கும் உதவாது. போட்டு பொழிச்சு வர வர என்னன்னு தெரியலங்க, ரொம்ப தாங்க ஆனா அடிக்கிறாரு. ஆனா ஒரு நியாயம் வேணாமா? சிங்கம் களை இறங்கிடுச்சு. ஏன்னா கூட்டத்துல எவனோ ஒருத்தன் சொன்னான் சிங்கம்னு, அதுக்கு நான் எப்படி பொறுப்பாவன்ற மாதிரி போட்டு பொலன்னு வளர்ந்துருக்காரு சிடிஆர் நிர்மல்குமார். அவர் கேட்கறது நியாயம் தானே. நீங்க போய் சினிமா பாணியில பேசாதீங்க, அப்படி பேசாதீங்க, இப்படி பேசாதீங்கன்னு பேசி நீங்க என்னென்ன பேசுனீங்க, எவ்வளவு பேசுனீங்க. அந்த கட்சி ஆரம்பிச்சோன்னே அவங்கள இது பண்ணிடுவேன், எடப்பாடி பழனிசாமி துரோகி, அவரு துரோகி, இவரு துரோகி, இப்படி துரோகி, அப்படி துரோகின்னு என்னென்னவோ பேசுனீங்க. இன்னைக்கு வந்து நீங்க எப்படி இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் உங்களால பேச முடியுது? எலெக்ஷனுக்கு நீங்க கூட்டணிக்கு போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தீங்க? துரோகின்னு தானே பேசுனீங்க. இப்ப திடீர்னு வந்து நாங்கெல்லாம் ஒண்ணு, அண்ணன் தம்பி போல நாங்கெல்லாம் ஒரே இது அப்படின்னு இப்ப ரெண்டாவது கட்சிக்குள்ளார வரத்துக்கும் இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இருந்த குக்கர்ல இந்த ஒரு விசிலையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. வெறும் குக்கரை வச்சு எவ்வளவு நாள் தான் வந்து தெரியும்ல, வெறும் குக்கரை வச்சு உங்களால பருப்பு வேக வைக்க முடியாது. அப்ப அந்த பருப்பு வேகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. வச்சதுபடியே தான் இருக்கும். நீங்க அடுப்பை பத்த வச்சாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எதுவுமே ஆகாது, வெடிச்சிரும். அதனால கொண்டு வந்து மறுபடியும் அந்த இலையிலேயே சேர்த்துடலாம். இலையே பட்டு போயிட்டு இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்ச நாள் வரைக்கும், அது இன்னும் நல்லா பட்டு போற வரைக்கும் நம்ம கொண்டு வந்து உள்ளார சேர்த்துடலான்ற ஒரு எண்ணத்துல இருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இவரெல்லாம் தூங்கிட்டு இருப்பாரு போல. திடீர்னு ஒண்ணு நடந்துருச்சுங்க, விஜய் எந்திரிச்சு கரூர் போயிருக்காருன்னு. அப்படியா பேசிட்டாரா, சரி இது எந்திரிச்சு வர அப்படின்னு. நம்ம வீட்டுலாம் பெரியவங்க இருப்பாங்கல்ல, சாப்பிட வரீங்களா, எல்லாரும் வரட்டும், எல்லாரும் வந்து உட்கார்ந்தாச்சு, நீங்க வரீங்களா, அப்படியா வரேன் அப்படின்ட்டு அந்த வேட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு வந்து உட்காருவாங்கல்ல, இந்த மாதிரி தான் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் அவங்க பேசி விஜய் பேசிட்டு போயிட்டாரு, டிஎம்கே ஐடிவிங்க அது ஒரு பக்கம் முடிச்சுட்டு போயிடுச்சு, எடப்பாடி ஒரு பக்கம் பேசிட்டு அவர் பாட்டுக்கு சேலம் போயிட்டாரு. கடைசியா வராரு, என்னப்பா சொல்லணும் தப்பா இருந்தா நானும் ஒரு கட்சி சொல்லுங்கப்பா, என்னப்பா பேசணும், என்ன கரூர் போயிருக்காரு, ஏன்பா போனாரு, அதை தாங்க கேட்குறேன், ஏங்க போனாரு நீங்க சொல்லுங்க. அப்படியா சரி சொல்றேன் அப்படின்னு வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு. அதுலயும் காலையில் தான் தலைவர் அடிச்சாரு, சாயந்தரம் வந்து நிர்மல்குமார் அவர்கள் வந்து அடிக்கிறாரு திருப்பி. இன்னைக்கு போல, இன்னைக்கு 3வது நாள் கவுண்டிங், நான் வந்து கரெக்டா இருப்பேன். இன்னைக்கு 3வது நாள். இன்னைக்கும் வந்து எஸ்ஜிபியா எஸ்ஜிபி வந்து விஎஸ்பி வந்து போகலை, அந்த கையெழுத்து போடுறதுக்காக வந்து போல. அதான்யா இந்த பொந்துக்குள்ள இருந்து காதல் தேசம் படம் பார்த்துருக்கீங்களா? அவர் சொல்லிட்டாங்க கமெண்ட்ல, எல்லாருமே சொன்ன இனிமேட்டு அவரை வந்து பங்கர் பாலாஜினே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ணன் பங்கர் பாலாஜி என்ன பண்ணிருக்காரு, இந்த காதல் தேசம் படத்துல வினித்து அப்பாஸ்ன்னு நினைக்கிறேன், வினித்துக்கு ஒரு ராக்கெட் விடுவார்ல, வெளியே வா போகலாம் அப்படின்னு, அந்த மாதிரி ராக்கெட்டை விட்டுட்டு போயிட்டார், உள்ளே போயிட்டாரு. இந்தாங்க என்னுடைய கமெண்ட் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட்டார். அதை எடுத்து படிச்சுட்டு, நீங்கள் தான் இன்றைக்கி ஓட்டினீங்க, கரூரில் யார் ஓட்டினான்னு எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் என்னுடைய கரூர் மக்கள் அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான். நீங்கள் எங்கே இருக்கீங்க, முதல்ல விஷுவலாக வாங்க, விஷுவலாக வந்து பதில் ஏங்க. கரூர் இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்தோன்னே எல்லாரும் நம்ம எல்லாம் சேர்ந்து விஜய் அவர்கள் எங்கே போனார் வந்து பேச சொல்லுங்கன்னு சொல்லி 3வது நாள் அவரே வந்து ஒரு வீடியோ போட்டுட்டாரு. பேசுறது சரியா தப்பான்ற அடுத்த பிரச்சனை. அவரே வந்து 3வது நாள் ஒரு வீடியோ போட்டாரு. நீங்க எங்க போனீங்கன்னே தெரியல. இன்னைக்கு தானே 3வது நாள். ஆமாங்க, முடிஞ்சிருச்சுல்ல நோட்டீஸ் வந்து 3வது நாள். அதுதான் முடிஞ்சிருச்சுல்ல, 3 நாள் ஆயிடுச்சுல்ல, விசாரணைக்கு வர சொல்லிட்டாங்கல்ல. இதான் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன்னு தானே சொன்னீங்க. இதுதான் நீங்க ஒத்துழைக்கிற லட்சணமா? பொந்துக்குள்ள இருந்து ஒரு மெசேஜை போட்டுட்டு போய் மறுபடியும் பதுங்கிடுறது. அதுதான் இவரும் சொல்றாரு, பேண்ட்டை ஈரமாக்கிட்டாருன்னு. ஈரமாங்கிட்ட பேண்ட்டை துவச்சிக்கிட்டு இருப்பாரு. இவங்க இல்ல, அண்ணியாரே சொல்லியிருக்காங்க, துரந்தர் அண்ணியாரே முன்னாடி சொல்லியிருக்காங்க, அசிங்கமா இல்ல உச்சா போயிட்டா அப்படின்னாங்க. ஐய இந்த பேண்ட்லயே உச்சா போயிட்டாரு. ஆமா, அந்த மாதிரி அண்ணன் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து என்னடான்னா அவங்கள பார்த்து ஓடிட்டவரு அப்படி இப்படின்னு வந்து. நிஜமாலுமே கட்டில் கடியெல்லாம் படுத்திருந்தாரா? சொல்லியிருந்தாரு, கட்டில் கட்டில படுத்திருந்து காலை பிடிச்சிட்டு இருந்தாரு. கட்டில் காலை பிடிச்சிக்கிட்டு விட்டுருங்கன்னு நிர்மல்குமார் அவர்கள் தான் சொன்னாரா. கெஞ்சிக்கிட்டு இருந்தீங்க, மற்றதுக்கெல்லாம் பேசுனீங்க, ஈடி வந்தோன்னு ஓடுறீங்க, ஃபுல்லாக வந்து கொள்ளை அடிக்கிறது, இது பண்ணுறது, மக்கள் பணத்தை வந்து இது பண்ணுறது, பேச்சு மட்டும் பாரு இதுக்கு அப்படின்ற மாதிரி, பேச்ச பாரு இது கிளவுட்டா பாரு அப்படின்ற மாதிரி வச்சு நேற்றுக்கு செஞ்சு விட்டுருக்காரு. காலையில் தானப்பா அடிச்சுட்டு போனாரு, கொஞ்சம் கேப் விடலாம்ல, சாயந்தரம் வந்து நீயும் அடிக்கணுமான்ற மாதிரி. இன்னைக்கு அதே மாதிரி தான் டிடி அவர்கள் காலையில் ஒன்று சொன்னோன்னா சாயந்தரமே வந்து வந்துட்டாரு. ஒரு வலுவான ஒரு செய்தியாளர்களை சந்திக்கிற ஒரு நபர் வந்து தாவேக்காக்கு கிடைச்சிருக்காங்க. சிடி நிர்மல்குமார் அவர்கள் தான் வந்து
ஆதவர்களை காணவே இல்லை. காலமே காலமே சத்த கொஞ்சம் நேரம் காணும். உங்களுக்கு அவர் பேசினா ஆகாது. அவரை நீங்க பேச விட்டீங்கன்னா இந்த பாட்டு தான் பாடணும். என்னை எங்கு கொண்டு போகிறாய், இதுக்கு தான் நீங்க போகணும். அவர் ஒரு அமைச்சரா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க, அதுதான் ஒரு பிரச்சனை. அவரெல்லாம் டைரெக்டாக ஒரு கன்சல்டன்ட் அந்த மாதிரி இருந்துட்டு, ஒரு வியூக வகுப்பாளர்னு ஒரு ப்ரோக்ராம் இருந்துட்டு டைரெக்டாக இங்கே வரும்போது, ஒரு ரமேஷ் அவர்கள் பேசும்போது, ஒரு விக்னேஷ் அவர்கள் பேசும்போது, ஒரு சிடி நிர்மல்குமார் அவர்கள் பேசும்போது, இந்த மாதிரி ஜூனியர்ஸ் சில பேர் பேசும்போது கூட இருக்கிற ஒரு பக்குவம் அவர்கிட்ட அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் இதில் பேசும்போதும் சரி, ப்ரெஸ்ஸில் பேசும்போதும் சரி, மேடையில் பேசும்போதும் சரி, ஒரு ஆர்வத்தில் பேசிடுறாரு, வார்த்தைகளை விட்டுறாரு. என்ன வார்த்தைகள் பேசுகிறோன்ற தெளிவு இருக்கணும். அந்த தெளிவு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் அரசியலில் ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தையினால தான் உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு வரைக்கும் போகிற நிலை வருது. அதனால இந்த மாதிரி வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. அவரை மாதிரி ஒரு நபர்கள், ஒரு பேசக்கூடியவர்கள், ஆக்ரோஷமாக பேசக்கூடியவர்கள் முன்னாடியே ப்ரிப்பரேஷனோட போகணும். இது ஏன் சொல்கிறேன்னா, இது அவருக்கும் பிரச்சனை, அந்த கட்சியினுடைய தாவேக்காவுக்கும் பிரச்சனை. தாவேக்கான்ற கட்சிக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடக்கூடாதுன்றதுனால சொல்கிறேன். சிடிஆர் நிர்மல்குமார்ன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிஷியன்றதுனால கரெக்டாக அடிக்கிறார். அவர் 2-3 கட்சியிலையும் இருந்துட்டு, அதிமுக பாஜகலாம் இருந்துட்டு வந்ததுனால எல்லாரை பற்றியும் தெரியும், எல்லாருக்கூடையும் பழக்கம் இருக்கும். ஸோ அதனால அடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கு. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணியே வரலாம். இப்போ இன்னைக்கு ஒரு அமைச்சர் ரமேஷ் அவர்கள்ட்ட போய் பேசுனீங்கன்னா அவர் துறை சார்ந்த அந்த எல்லாத்தையும் பேசுறாரு. அதை தாண்டி நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா கட்சி சொல்லிடுச்சு, அதுக்கு பதில் சொல்லிடுச்சு. அதுக்கு நான் பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது. என்னுடைய துறை சார்ந்து கேளுங்க, நான் பதில் சொல்றேன். என்னுடைய தொகுதி சார்ந்து கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இப்போ அமைச்சர் ராஜ்மோகன் கேட்டீங்கன்னா இதே மாதிரி ஏதாவது தமிழ்ல பேசி, தமிழ் தாயின் தவ புதல்வன் ஏதாவது ஒன்று பேசி சாஃப்டா அதை ஹேண்டில் பண்றாரு. அன்னைக்கு கூட ஏதோ ஒருத்தர் கேட்டாங்களே, உங்க முதலமைச்சருக்கு இது மாதிரி நீங்க ட்ரெயின்னா, அப்புறம் நான் உங்களை இது மாதிரி கேட்கலாம் இல்லையா, தப்பு கிடையாது ஒன்று சொன்னார்ல, நீங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு சார்பா இத்தனை வருஷமா இருந்தீங்க இல்லையான்னு சொல்லி நான் உங்களை கேட்கலாம் இல்லையா, தப்பாயிடும் இல்லையா அப்படின்னு சொன்னார்ல. அந்த மாதிரி ஜூனியர்ஸ் கூட சரியா ஹேண்டில் பண்றாங்க. இப்போ ஆதவ அர்ஜுனா மாதிரியான ஒருத்தவங்க ஒரு டாப் ரேஞ்சில் சிஎம்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய லெவலில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பேசணும். அதனால தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சைலண்டா இருங்க அப்படின்னு இருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அண்ணா ஐயா கொஞ்ச நேரம் ப்ளீஸ் எனக்கோசம் அப்படின்னு இருப்பாங்க. அடுத்து இதுவும் அதே மாதிரி இந்த பாடல் பாடுறதுக்கும் அனுமதி கொடுத்துட்டாங்க. இதுவா நீங்க நல்லா பாடுவீங்க, நம்ம குடும்பங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பாட்டு கிடையாது, தமிழ் தாய் வாழ்த்து. அந்த ஒவ்வொரு அது என்ன சொல்றது, தேசிய கீதம், இந்த அரசு நிகழ்ச்சிகள்ல தேசிய கீதமும் இதுவும் அது அவங்களோட இதுக்கு படி முன்னாடி பின்னாடி பாட்டு பாடிக்கலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். நம்மளுடைய பாட்டு, தமிழ் பாட்டு, அவங்க அந்தந்த மாநிலத்துக்கு உரிய பாட்டை ஃபஸ்ட்டு பாடணும், அதுக்கப்புறம் தேசிய கீதமும் வந்தே மாதரமும் பாடணும் அப்படின்ற ஒரு விஷயம், நல்ல விஷயம். நான் அந்த நியூஸ் பார்க்கல, எனக்கு எக்ஸாக்டாக கிளாரிட்டி இல்லை அந்த நியூஸில், உண்மையாகவே பார்க்கல. பார்த்ததுக்கப்புறம் அதை விரிவாக பேசலாம். அதே மாதிரி இந்த கரூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3084 ஏக்கர், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நியூஸு. அதை வச்சு பயங்கரமாக உருட்டிகிட்டு இருந்தாங்க. அது என்னன்றதை மட்டும் தெளிவாக கொஞ்சம் சொல்லிடலாம். கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்கும் நியூஸு. அது அண்ணாமலை அவர்களுமே போட்டிருந்தாரு. கோவில் நேரத்தெல்லாம் எடுத்து கொண்டு போய் நீங்கள் பாட்டுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு தாங்க அடிச்சிருக்காங்க. இது வேற மாதிரி எடுத்து கொண்டு போய் அடிச்சிருக்காங்க. அது கோவில் நல்ல அதுதான். அதை ஜோதிமணி அவர்கள் எம்பி அவர்கள் ஒரு விரிவான விளக்கமும் கொடுத்துருக்காங்க, அது ஒரு அறிக்கையாகவும் கொடுத்துருக்காங்க, அவங்களும் இது போட்டிருக்காங்க. கரெக்டாக என்ன சொல்லணும்னா, கரூர் மாவட்டம் புகழூர், வாங்கல், குப்பிச்சிப்பாளையம், வெஞ்சாமங்கூடலூர், மேல்பாகம், கீழ்பாகம், புங்கம்பாடி மற்றும் கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு சொந்தமான 3084.95 ஏக்கர் நிலங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த பத்திரப்பதிவு தடையை நீக்கி மீண்டும் பத்திரப்பதிவு நடைபெற வழிவகை செய்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு வருவாய்த்துறை மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்களுக்கும் கரூர் மாவட்ட மக்கள் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விவகாரம் தொடர்பாக கடந்த 1 மாத காலமாக தமிழ்நாடு அரசுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கைகளை எடுத்துச் சென்றோம். அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் விரிவான ஆலோசனைகள் நடத்தப்பட்டன. பாதிக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இடையே நேரடி சந்திப்புகளும் ஏற்பாடு செய்யப்பட்டன. தொடர்ந்து வருவாய்த்துறை அமைச்சரையும் நேரில் சந்தித்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண நடவடிக்கைகள் மேற்கொள்ள வலியுறுத்தினேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமும் பிரச்சனையின் தன்மை மற்றும் தீவிரம் குறித்து விரிவாக விளக்கி கூறினேன். அவரும் பொறுமையுடன் கேட்டு மக்களின் பிரச்சனைகளை புரிந்து கொண்டார்.
தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் இப்பொழுது பாதிக்கப்பட்ட எமது மக்களின் ஒரு பகுதியினருக்கு நியாயமான தீர்வு கிடைத்துள்ளது. இந்த நிலங்கள் தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியினர் வழக்கம் போல தொடர்ந்து தவறான தகவல்களை பரப்பி வருகின்றனர். 25,000 கோடி மதிப்புள்ள கோவில் நிலங்களை அரசு கரூர் மக்களுக்கு பட்டா போட்டு வழங்கிவிட்டது என்ற பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர். உண்மை என்னவென்றால் இந்நிலங்கள் நூற்றாண்டுகளாக மக்களின் பயன்பாட்டிலும் உரிமையிலும் இருந்து வரும் நிலங்கள். 1967ஆம் ஆண்டு இதனால் இனாம் நில ஒழிப்பு சட்டத்தின் கீழ் இந்நிலங்களுக்கு ரயத்துவாரி பட்டா வழங்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் நில உரிமை தொடர்பான பதிவுகள் முறையாக மாற்றப்பட வேண்டியிருந்த நிலையில் அறநிலையத்துறை ஆவணங்களில் மட்டும் மக்களின் பெயரில் பட்டா உள்ள நிலங்களையும் சேர்த்து கோவில் பெயரிலேயே வைத்துக் கொண்டது மட்டுமல்லாமல் சட்டத்திற்கு புறம்பாக வருவாய்த்துறையினருக்கு தெரிவிக்காமல் பத்திரப்பதிவை நிறுத்தி வைக்க கடிதம் கொடுக்கப்பட்டு பத்திரப்பதிவுத்துறையும் எவ்வித ஆவணங்களையும் கோராமல் வருவாய்த்துறையிடம் கருத்து கேட்காமல் பத்திரப்பதிவை அநீதியாக நிறுத்தி வைத்தது. சம்பந்தப்பட்ட துறைகளின் உரிய ஆய்வு மற்றும் வருவாய்த்துறையின் சரிபார்ப்பு இல்லாமல் பத்திரப்பதிவுக்கு தடைகள் விதிக்கப்பட்டதால் விவசாயிகள், நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்த நிலங்களில் 1 சென்ட் நிலம் கூட கோவில் நிலம் அல்ல. இவை முழுமையாக மக்களின் உரிமையில் உள்ள மக்களின் பெயரில் பட்டா பெற்றுள்ள நிலங்கள். விவசாய நிலங்களாக இருந்தால் மக்கள் விவசாயம் செய்து வருகின்றனர். விவசாய நிலங்களாக இருந்ததால் மக்கள் விவசாயம் செய்து வருகின்றனர். குடியிருப்பு பகுதிகளாக இருந்ததால் மக்கள் வீடுகள் கட்டி வசித்து வருகின்றனர். மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. இது போன்ற பிரச்சனைகள் உள்ள பிற பகுதிகளிலும் உரிய ஆய்வு செய்து படிப்படியாக தீர்வு காணப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது. இந்த நேரத்தில் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களது நெடிய அனுபவம் மிகுந்த விரைவான செயல்பாடுகளையும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தம்பி திரு ரமேஷ் அவர்களின் அர்ப்பணிப்பு மிகுந்த விரைவான நடவடிக்கைகளையும் நன்றியோடு நினைவு கூற விரும்புகிறேன். கோவில் நிலங்களை பாதுகாப்பதில் உறுதியோடு உள்ள அதே நேரத்தில் மக்களுக்கு உரிமையுள்ள நிலங்களை தவறாக கையகப்படுத்திவிடக் கூடாது என்ற அவரது கவனம் பாராட்டுக்குரியது. இந்த முயற்சியில் எங்கள் தரப்பு நியாயத்தை புரிந்து கொண்டு செயல்பட்ட வருவாய்த்துறை மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், கரூர் மாவட்ட ஆட்சியர் திரு முத்துக்குமரன், கலெக்டர், வருவாய் அலுவலர் திரு கண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன நடந்திருந்தது, இது மக்களுடைய இதுதான் இப்போ கையகப்படுத்தப்பட்டிருக்கிறத இப்போ அவங்களுக்கே இது பண்ணியிருக்காங்க. கோவில் நிலம்னு சொல்லி இது பண்ணதை இப்போ இது இல்லை, இது அவங்களுக்கான நிலை தான். 1967ஆம் ஆண்டு இந்த ஒரு இது சட்டம் இயற்றப்பட்டது. அதன் மூலியமாக வந்த இதுதான் இது கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இதே மாதிரி ஒரு அறிக்கை வீத லீடர்ஸ் தலைவர் அண்ணாமலை அவர்களும் கொடுத்திருக்காரு. முடிஞ்சா அதையும் போய் படிங்க. அதே மாதிரி தான் இவர் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார். ஜெகன்மோகன் ரெட்டின்ற பாருங்க, இவர் அமர் பிரசாத் ரெட்டி. ஏங்க சொல்லுங்க, ஜெகன்மோகன் ரெட்டி எனக்கு நேரம் ஒன்று அங்கதான் போகுது. அமர் பிரசாத் ரெட்டி அவர்களும் சொல்லியிருக்காரு. சமரசிம்மா ரெட்டி ஞாபகத்துக்கு வரலையா? இல்லை, சமோசாக்குள்ள நீ போன ஒரு வார்த்தை தானே சொல்ல சொன்னேன். அவரும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நானும் இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இது பண்ணேன். 3 மாதம் தாங்க, 3 மாதத்துக்கு முன்னாடி பண்ணும்போது எனக்கு கிம்பளமாக ஒரு 4 லட்சம் கேட்டாங்க. ஆனால் இந்த தடவை எந்த அந்த கிம்பளம் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்து வந்திருக்கேன். நல்ல கவர்மெண்ட்டாக இதாக இருக்குன்னு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. நல்ல முன்னெடுப்பு, கவர்மெண்ட் நல்லா இருக்குன்னு. அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் யாருன்னா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அவர் பிஜேபியில் இருந்தார். பிஜேபியிலேருந்து இப்போ விலகி வீத லீடர்ஸ் அண்ணாமலை அவர்களோடு இப்போ இணைஞ்சிட்டார். அவர் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு இடம் வாங்கியிருக்காரு. அந்த இடத்த வாங்குறதுக்கு அஃபிஷியலாக ஒரு 3-3.5 லட்சமும் அன்அஃபிஷியலாக ஒரு 4 லட்சமும் கேட்டிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு. அவர் டைரெக்டாக பேசல, அவங்களோட ரிலேட்டிவ் வச்சு தான் பேசியிருக்காரு. இல்லைங்க நான் தான், எனக்கு தான் நிலம் அப்படின்னா யாராக இருந்தாலும் இதுதான் ப்ரொசீஜர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும், இந்த ஆட்சி ரொம்ப கவனமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே அப்படின்னு அப்படியே போயிருக்கு. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் இப்போ வந்தோடனே இப்போ அதே இடத்துக்கு நான் ₹1 கூட இல்லாமல் நான் இதை வாங்கியிருக்கேன். இது கட்சி சார்பாவோ இதுவோ கிடையாது. இது எனக்கு நடந்த நேரடி அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி ஒரு மாற்றம் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு அரசியல் ரீதியாக எதிர்க்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வேறு எதுவும் விஷயங்களாக இருந்தால் எதிர்க்கிறது நியாயம்தான். ஆனால் இதில் நியாயமாக சொல்லணும்னா நான் ஏன் காசே கொடுக்காம நேரடியாக இந்த இதை பண்ணியிருக்கேன்றது ஒரு பெரிய விஷயம். அதற்காக நான் இந்த அதிகாரிகள்கிட்ட இந்த மாற்றம் வந்திருக்கு, ஒரு பயம் வந்திருக்கு, லஞ்சம் வாங்கினா இந்த மாதிரி ஆகும்ன்ற ஒரு பயம் வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம்
சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? ஸோ அதை நான் வந்து இங்கே சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சின்ன சின்ன இடங்கள்ல நடக்கக்கூடிய, அதாவது நான் நேற்று சொன்னது தான், 100% அப்படியே க்ளீன் ஆகிடுச்சு. சிஎம் விஜய் அவர்கள் சொல்கிற மாதிரி நேரடியாக எல்லாமே ஜீரோன்னெலாம் சொல்ல முடியாது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் அங்கங்கே இருக்கக்கூடியவர்கள், அந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரி ஏதோ செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த பயம் உண்டாகுதுல்ல, இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் சொல்லாத வார்த்தை இல்லை. ஏங்க நேரடியாக வந்து சொல்லுங்க, உங்ககிட்ட லஞ்சம் கேட்டால் இது எங்கள் ஆட்சி, எங்கள் விஜயோடைய ஆட்சி, நீ எங்கள் விஜயோடைய ஆட்சி, எங்ககிட்ட நீ காசு கேட்க, அதையும் மீறி உங்கள்கிட்ட கேட்டால் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி, இதுக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தவங்களாவது இந்த மாதிரி வந்து தைரியமாக வந்து லஞ்சம் கொடுக்காதீங்க, இது உங்க ஆட்சி, நீங்க லஞ்சம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அங்க ஆபீஸ்ல எல்லாத்துலயுமே போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க, லஞ்சம் கொடுப்பதும் தப்பு வாங்குவதும் தப்புன்னு ஒட்டியிருப்பாங்க. ஏங்க நம்ம இது சிகரெட் பாக்கெட்ல கூட தான் இருக்கும், புகைப்பிடித்தல் தப்பு, அதுக்கு மேல இதெல்லாம் போட்டு டொபாக்கோ அது இதுன்னு போட்டிருக்கோம். நீங்க படம் பார்க்கும்போது கூட தான் முகேஷ் வருவாரு, எல்லாம் போட்டிருப்பாங்க, நான் சுனிதா அப்படின்னு சொல்லி வாயெல்லாம் காட்டுவாங்க. அது இல்லை விஷயம், அப்படி கிடையாது, அதை மாதிரி பண்றது கிடையாது. ஏன் என்னுடைய ஆட்சி, இது உங்களுடைய ஆட்சி, என் ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்லலை, இது உங்களுடைய ஆட்சி, நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், லஞ்சம் கொடுக்க மாட்டோம்னு தைரியமாக அதுவே ஒரு பெரிய விஷயம்ன்ற. இப்போ நீங்கள் ஒரு எளியவனாக இருப்போம், நம்ம ஒரு எளியவனுங்க, நம்ம போய் ஒரு ஆஃபீஸில் ஏதோ ஒரு இடத்துல கேட்குறாங்க, நம்மள்ட்ட ஒரு 5000 10,000 கேட்குறாங்கன்னா நீங்கள் அதை எப்படி கொடுக்கணும் தானே யோசிப்பீங்க, இல்லை அதை விட எப்படி கம்மியாக கொடுக்கலாம் தானே யோசிப்பீங்க. இல்லைங்க எங்கள்கிட்ட அவ்வளோ இல்லைங்க அப்படி தானே யோசிப்பீங்க. இந்த இடத்துல நீங்கள் இதை சொல்லும்போது இல்லைங்க எதுவுமே இல்லை கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லும்போது கொடுக்க முடியாது, அப்போ இந்த வேலை நடக்காதுன்னு நம்மளோட திங்கிங் வேற மாதிரி போகும்ல. இப்போ நம்ம எங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம், யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இது வரும்ல, அது மாதிரி கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுத்தாங்கன்னா கூட போதும். இந்த மாதிரி நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா அதை விட அது சொல்றது ஒரு முதலமைச்சர்ல, ஒரு அமைச்சர் கிடையாது, ஒரு எம்எல்ஏ கிடையாது, டைரக்டா முதலமைச்சர் சொல்றாரு லஞ்சம் கொடுக்காதீங்க, கொடுத்தா இது உங்க ஆட்சின்னு சொல்லுங்க, நான் விஜயோடைய ஆட்சியில் இருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொல்றாருல. இதுக்கு முன்னாடி எந்த சிஎமும் சொன்னது இல்லையே, அப்படி ஒரு வார்த்தையை கூட சொன்னது இல்லையே, லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு கூட சொன்னது இல்லையே. ஆட்சி நம்ம ஆட்சின்னு சொல்ல வேண்டாம், லஞ்சம் எல்லாம் கொடுக்காதீங்க அதெல்லாம் தப்புங்கன்னு கூட சொல்லலையே நீங்க. அந்த இடத்துல நீங்க இவர் ஒருத்தர் வந்து இப்படி சொல்றாருன்றதே சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு சின்னதா ஒரு நம்பிக்கை வருது இல்ல, நீங்க ஏதோ ஒரு பண்ண போறீங்க. அப்போ இதுவே வந்து நம்மளுக்கு புரியுதுங்களா, நம்ம ஓட்டுக்கு பணம் வாங்காம நம்ம ஓட்டு போடுறதுனால எவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்ட் வருதுன்றது. நம்ம வாங்குறதுனால தான் இந்த லஞ்சம் இதெல்லாமே உங்களுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை, காசு வாங்கிட்டு வேண்டாம், அப்புறம் அவங்களுக்கு அந்த திமிர் வந்துடும், காசு கொடுத்துருக்கோம் உனக்கு என்ன, நம்மள வந்து ஒரு இதுவாக தான் புழு மாதிரி தான் பார்ப்பாங்க, அவங்களுக்குலாம் காசு கொடுத்துருக்கோம் உனக்கு என்ன அப்படின்னு. ஆனா இப்போ நீ காசு வாங்கலையே, காசு வாங்காம ஓட்டு போட்டு ஜெயிச்சதுனால நீங்களும் கேள்வி கேட்கலாம், அவங்களும் உங்களுக்கு செய்யறதுக்கு முன் வருவாங்க. சரிதானே? இப்போ எந்த எம்எல்ஏக்கும் காசு வாங்க வேண்டிய செலவு இது பண்ணதுக்கு செலவு தேவையில்லையே, எல்லாம் அதிகபட்சம் 4 லட்சம் 5 லட்சம் 40 லட்சம் லிமிட்டு, 4 லட்சம் 5 லட்சத்துலேயே அவங்களுடைய வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்களுக்குலாம் சம்பாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, மாதம் அவங்களுக்கு வரக்கூடிய சம்பளமே தாராளமாக போதுமானதாக இருக்கும். இது அப்படியே இருக்கணும், இது வந்து அப்படியே எடுத்துட்டு போக வேண்டியது மட்டும்தான் முதலமைச்சருடைய வேலை. இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த மாதிரி நபர்கள் பகிர்றதும் நல்ல விஷயம்தான். அதே மாதிரி இந்த போதை ஒழிப்பு அந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் வந்து கெடு கொடுத்துருக்காங்க எல்லாம். அந்த இது அன்றைக்கே பேசியிருக்கணும், ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 1 மந்த் ஃபுல்லாக வந்து இது பண்ணுங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எல்லா இடத்துக்கும் போய் பாருங்க, அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வீக்லி வந்து சப்மிட் பண்ணுங்க, எவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமோ இந்த 1 மந்த்துக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வேலைகளை பாருங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நம்ம இதெல்லாம் பேசுகிறோம், இதே தான் நம்ம டாஸ்மாக்லையும். ஆமாம், 10 மணிக்கு மேலே போனால் எங்கே போனாலும் கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு இல்லைல்ல, 99% இல்லைல்ல, எங்கேயோ மேபி 1 or 2 இருக்கலாம், இல்லைன்னா சொல்ல முடியாது, எங்கேயாவது இருக்கலாம், நமக்கு தெரியாமல் எங்கேயாவது 1 or 2 இருக்கலாம், எவ்வளோ கடைகள் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் உங்களுக்கு கிடைக்கல. அந்த 10 o'clock தான், 9:45 க்ளோஸ்டு, பாரோட இந்த டோர் க்ளோஸ்டு. 10 மணிக்கு மேலே யாரும் உள்ளே இருக்கக்கூடாது, போலீஸ் வராங்க, செக் பண்ணுறாங்க, நடக்குது இல்ல, அந்த மாற்றம் வருது இல்ல, நமக்கு தெரியுது இல்ல, அந்த மாற்றங்கள் நடக்குது. ஓகேப்பா, இப்ப நம்மளே எவ்வளவு கடைகள் போகும்போது போற வழியில பாத்துருப்போம், கரெக்டா 10 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, 10:30 11 மணி 12 மணி வரைக்கும் அப்படியே அந்த டிராவல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். போவாங்க, போய் கையை நீட்டுவாங்க, வரும், காசை தள்ளுவாங்க, எல்லாம் நடக்கும்ல. இப்ப அது உங்களுக்கு இல்ல, தேடுறாங்கல்ல, எங்கேயாவது கிடைக்குமா எங்கேயாவது. இப்ப அந்த மாற்றம் பெரிய அளவுக்கு வந்திருக்குல்ல. அதே மாதிரி இந்த பாக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பெரிய அளவுக்கு வந்து தடுத்திருக்காங்க. நேற்றுக்கு தான் நினைக்கிறேன் ஒருத்தர் பேசியிருந்தார், அந்த வீடியோவும் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க.
முன்னாடிலாம் நான் வந்து காலையிலே எழுந்திரிச்சோன்னா குடிச்சிருவேன், 2 பாட்டில் நான் இறக்கிருவேன். இப்போலாம் நான் வந்து குடிக்கிறதே இல்லை இவர் வந்ததுலேருந்து. ஒரே டார்ச்சலாக இருக்குது. என்ன டார்ச்சலாக இருக்குன்னா 12 மணிக்கு தான் நான் குடிக்கிறேன் அப்படின்றேன். ஏன்னா 12 மணிக்கு தான் கடை திறக்கிறாரு, நான் குடிக்கிறேன். ஆனால் முன்னாடி நான் வந்து ஒரு போதையிலே நான் இருப்பேன். இப்போ நான் கொஞ்சம் தெளிவாக இருக்கேன். எனக்கு கிடைக்கல இந்த ஹேண்ட்ஸோ இல்லை வந்து பாக்கு கீக்கு அப்படின்றது எந்த ஒரு விஷயமே கிடைக்கல. குடிக்கிறதுனால எனக்கு 12 மணிக்கு மேலே தான் கிடைக்குன்றப்போ நான் ஓரளவு கண்ட்ரோல் ஆகுறேன். இப்போ நான் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுறேன். வீட்டுக்கு நான் வந்து ஜாமான் எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிறேன், செலவு இல்லாமல் நான் வாங்கிட்டு போகிறேன்ற அது வந்து ஒரு குடியாரரே சொல்கிறாரு. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் அந்த மாற்றத்தை அப்படியே எடுத்தோடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வருது இல்லை, அந்த மாற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இது அப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா பெரிய விஷயம், நல்ல விஷயம், நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் உள்ளது. அடுத்தது ஆமாம், இவரை பற்றி பேசினேன். பாராட்டா இதையும் முடிச்சிடலாம். ஹைகோர்ட் வந்து பாராட்டி, மதுரை ஹைகோர்ட் வந்து இந்த புதுக்கோட்டை கிட்ட வந்து நீர்நிலைகள் மேல வந்து ரோடு போட்டிருக்காங்க, அதை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வந்து போட்டிருக்கு. அப்படிங்களா, அகற்றிடுவோம் அப்படின்னு இப்போ பண்ணிடுறோம். கவர்மெண்ட் என்னங்க கேட்டவங்களே பண்றீங்க, ஆமா நீங்க தானே கேட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்றத சொல்லிடலாமா? தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு பாராட்டு. இதுதான் உண்மையான மாற்றம். தமிழக அரசின் செயல்பாடு வியப்பை ஏற்படுத்துகிறது. நீதிமன்றம் புதுக்கோட்டை அருகே நீர்நிலையை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்ட சாலையை அகற்ற கோரிய வழக்கு. 3 மாதத்திற்குள் சாலையை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு பதில் மனு தாக்குதல். கடந்த காலங்களில் உத்தரவிட்ட பிறகும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாத சூழல் இருந்தது, நீதிமன்றம் சொல்லுது. தற்போது தமிழக அரசே ஆக்கிரமிப்பை அகற்றுவதாக கூறுவது வியப்பை ஏற்படுத்துகிறது. வழக்குகளில் காலம் தாழ்த்தாமல் தமிழக அரசு உடனடியாக பதில் மனு தாக்கல் செய்வது பாராட்டத்தக்கது. நீர்நிலை பகுதிகளில் அமைக்கப்பட்ட சாலையை அகற்ற கோரிய வழக்கில் தமிழக அரசுக்கு நீதிமன்றம் பாராட்டு. இதுதான் உண்மையான மாற்றம். இந்த மாற்றம் தொடர வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மதுரை கிளை பாராட்டியிருக்காங்க. இப்படி டெய்லி பாராட்டு வாங்கிட்டே இருந்துச்சுன்னா என்னங்க? டெய்லியும் பாராட்டு வாங்குறது இதெல்லாம் அடுத்த கட்டம். உங்களுக்கு தேவை அந்த மாற்றம் நடக்குதா? அதாவது சொல்லுவாங்கள்ல, இவங்க சும்மா வரலடா திமுக நீதிபதியே சொன்னாலும், ஏன் கோர்ட்டே சொன்னாலும் நாங்கள் அதெல்லாம் வந்து இல்லைங்க, எனக்கு இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல, இதெல்லாம் தெரியல. அந்த அக்கா பாராட்டினாங்களே, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. அப்ப தெரியல, இப்ப தெரிதுன்ற மாதிரி நீதிமன்றம் பாராட்டி இருக்கு. நல்ல விஷயம், வரவேற்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது சொல்றேனே, ஏன் அப்படி மென்ஷன் பண்ணி சொல்றாங்கன்னா அவங்களுக்கே ஆச்சரியம். எது செஞ்சிட்டீங்களா, என்ன சொல்றீங்க, எப்படி என்ன சொன்ன, காது கொடுத்து கேட்கறீங்க, செய்யறீங்க, இதெல்லாம் நடக்காது இந்த ஊர்ல அப்படின்னோட, இல்லைங்க நடக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்சிருக்காங்க. அதுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க சொன்னதுதான் தொடர்ந்துச்சுன்னா, இந்த மாற்றம் தொடர்ந்துச்சுன்னா, அது என்ன எதுவுமே நம்பிக்கை இல்லாத மாதிரி தொடர்ந்து இது நடக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி. அதுதான் இங்க இந்த ஃபுல் ஸ்டாப் வச்சு இந்த விஷயத்துக்கு நம்ம பாராட்டுற நடக்கணும், அந்த மாற்றம் இப்படியே இருக்கணும், எதுவும் மாறிடக்கூடாது, தப்பா மாறிடக்கூடாதுன்ற ஒரு பயம் தானே தவிர நடக்காதுன்னு சொல்லல. நடக்கணும் அப்படின்றதுதான். நடக்கணும்ன்றது தானங்க இது. நடக்கும்ன்றது நம்பிக்கை, உங்களோட என்னோட நம்பிக்கை. நடக்கணும்ன்றது எதிர்பார்ப்பு. இது அப்படியே இருக்கணும்ன்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அடுத்து அண்ணாமலை அவர்கள் வந்து மாநாடு போடுறாரு நாளைக்கு. வி த லீடர்ஸ். நம்மளாம் லீடர்ஸா? வி த லீடர்ஸ் அவ்வளோதான். நம்மளாம் கிடையாது, நான் அதில் ஆள் கிடையாது. நான் கிடையாது, நீங்களும் கிடையாது, அவனும் கிடையாது, சுத்தம். அவன்லாம் வாரியர். ஆமாம் ஆமாம், அவன்லாம் லீடர் கிடையாது. ஆனால் அவர் ஒரு மாநாடு நாளைக்கு பொள்ளாச்சியில் வந்து பெரிய அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அது கொள்கை தலைவர்கள்லாம், கொள்கை பாடல்கள் அதெல்லாம் வராது. இதெல்லாம் நீங்கள் இது மாதிரி கிடையாது, இது வேற மாதிரி ஒரு இது வந்து இயக்கம் தான். அதனால இன்னும் கட்சியா இன்னும் மெருகேறல. அதனால இது அண்ணாமலை அவர்களுடைய மாநாடு. கொடி வரும், கொஞ்சம் கொஞ்சம் ஒன்னொன்னா தானே வரும். இவங்களுமே கொடியெல்லாம் லேட்டா தானே அனௌன்ஸ் பண்ணாங்க, உடனேலாம் வராது, கொஞ்சம் கொஞ்சமா வந்து வர ஆரம்பிக்கும். பார்ப்போம் நாளைக்கு மாநாட்டில் என்ன பேசுறாரு, என்னென்னலாம் எடுத்து வரைக்க போறாரு, யாரை எதிரியா ஃபிக்ஸ் பண்ண போறாரு, என்னெல்லாம் பண்ண காத்திருக்காருன்றத பார்ப்போம். எனக்கு ஒரு லோகோ டிசைன் ஐடியா இருக்குது, நான் வேணா சிரிப்பீங்க. சரி, நீங்க என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியும். என்னது சொல்லுங்க. ஏதாவது கோட்டு கிட்ட எடுத்து போட்டு. எப்படிங்க? இல்லைங்க, அது வந்து இயேசுநாதர் வந்து ஆட்டுக்குட்டி கையில பிடிச்சிருந்து அப்படின்ல, அந்த மாதிரி இவரும் இப்படி பிடிச்சிருந்து இப்படி ஒரு போஸ் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. ஏன் இப்படி பார்க்க கூடாதா, இப்படிதான் பார்க்கணுமா? இல்ல, அது என்னைக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோட மேலேயே பாக்குற மாதிரி இப்படி கையில ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு ஒரு இயேசுநாதர் மாதிரி இப்படி. தொலைநோக்கு பார்வையை நீங்க இங்கே பாருங்க, இங்கேயோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மக்களும் எங்கேயே தான் பார்ப்பாங்க, இப்படியே பார்த்துட்டு தான் ஓட்டு போடுவாங்க. ஆடும் அவரும் வந்து ஒரே ஆடு வேணா நேரம் பார்க்கணும்.
நீ என்ன வேணா கலாச்சிக்க, லோகோக்கு ஒரு டிசைன் நாங்க சொல்றேன், நீங்க என்ன வேணாலும் ட்ரோல் பண்ணிக்கிங்க, ஆனா நீங்க என்னை பத்தி பேசிடுங்க, அதுதான் அவருடைய கான்செப்ட். தெரியல, சொன்னேன் நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அவ்வளோதான். லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட். ஏன் இது நான் கடைசியாக வச்சேன்ற காரணம் எனக்கும் அவருக்கும் தான் தெரியும். சொல்லணுமா வேணாம்ல? சொல்லலாம், தப்பு கிடையாது. நம்ம மக்கள் அது 1 மணி நேரம் வீடியோ போடுங்க, 2 மணி நேரம் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு தம் பிடிச்சி மூச்சை பிடிச்சி நம்மளும் ஒரு 50 நிமிஷம் பேசியிருப்போம். அவ்வளோ கருத்து பேசியிருப்போம். செந்தில் பாலாஜி போனதுல நீங்க பேசுறதெல்லாம் கருத்தா? சரி, கருத்து இல்லை, பேசியிருப்போம். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம திமுக இவ்வளோ நாள் துப்பி வச்சிருக்கு பான்ட்ராக்கரை, அதை நம்ம போட்டு இப்போ தான் டெட்டால்லாம் போட்டு க்ளீன் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அது இதுன்னு அவ்வளோ பேசியிருப்போம் நல்ல விஷயங்கள். இதெல்லாம் அவர் பேசுறது இல்லை, இதெல்லாம் என்னுடைய குரலா அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதான் அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் கடைசியில் ஜனநாயகன் படம் நான் தியேட்டரில் தான் போய் பார்ப்பேன்னு அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு மனசெல்லாம் ஒரு பாரம் ஆயிடுச்சு அப்படின்னு. நானும் பார்க்குறேன் கமெண்ட்ஸை. அண்ணா நானும் வீடியோ, அண்ணா நானும் படம் பார்க்கல, அண்ணா நானும் சிங்கிள் சீன் கூட பார்க்கல. சரி ரைட்டு, நம்ம ஒரு ரூட் எடுத்து போனால் அவங்க ஒரு ரூட் எடுத்துட்டு வராங்கன்னு நேற்றே புரிஞ்சுட்டு, அதனால தான் இந்த செய்தி நீங்கள் கடைசியாக தான் வைக்கணும்னு சொல்லி வச்சேன். நீங்கள் இதெல்லாம் கடந்து வந்து தான் கடைசியாக பார்க்கணும். ஆமாம், ஜனநாயகன் படம் இந்த மாதத்திலேயே விரைவில் வெளியாகிடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்று சொல்லியிருக்கீங்களா? 2ஆவனா வச்சுக்கலாம். அவங்களுக்காக ஒரு கமெண்ட் நீங்கள் ஜனநாயகன் படத்துக்காக போடுங்க, எங்களுக்காக ஒரு கமெண்ட், ஒவ்வொருத்தரும் 2 கமெண்ட் போடுங்க. அப்போ உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கும் பிரச்சனை இல்லை. சிம்பிளாக தீர்க்க வேண்டிய பிரச்சனை. இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கி, அதான் அது 8 சர்டிஃபிகேட்டோட வருது. குழந்தைகளோட போய் பார்க்க முடியாது அந்த படத்தை, மீன்ஸ் அதை கூட்டு போக முடியாது, அங்கே அலௌடும் பண்ண மாட்டாங்க. ஸோ கேட்டிருந்தாங்க, 7 வயசு பையனோ பொண்ணுக்கோ 7 வயசு, அவங்களும் படத்துக்கு கூட்டு போகணும் பார்க்குங்க அப்படின்னு சொல்லி. ஓடிடியில் வரும்போது தான் பார்க்கலாம் நீங்கள் அந்த படத்தை, அப்போ தான் உங்கள் குழந்தைகளுக்கு வந்து காட்ட முடியும். 2வது, ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விஜய் நடிக்கும். இவங்கெல்லாம் போய் பார்த்தாங்களே, கூலியும் ஏதானே வாங்கினுச்சு. ஆமாம், யார் போய் பார்த்தா? பசங்களாம் போய் பார்த்தாங்க. அலோ பண்ணல. அதுதான் ரஜினி படத்தோட பிரச்சனையே. ரஜினி அவர்களுடைய படம்னாலே குடும்பத்தோட போய் பார்க்கறது தான் வந்து, அந்த படத்தை குடும்பத்தோடலாம் பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலாகவே அது ஒன்றும் இதுவாக கிடையாது, இது எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்றது. ஆனால் ஜென்ரலாக சூப்பர் ஸ்டாரோட படம்னா குடும்பத்தோட போய் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வந்து உடைக்கும். இது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ வைலன்ஸ் என்ன இருக்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆக்சுவலி மாற்றிருக்கலாம், வேறு ஏதாவது சென்சார் கட்டி எந்த இடத்துல நீங்கள் கொடுத்துருக்கீங்க இந்த சிச்சுவேஷன்றதுனால. கரெக்ட், எஸ் கரெக்ட். இப்போ மட்டும் கத்துது அது. ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் அப்படின்னு வருது. ஏதோ சும்மா போற போக்குல சொல்லிட்டு போலடா, தீர்க்க தரிசிச்சிருக்கோன்னு வந்து வாரியர்ஸ் எல்லாம் வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நேத்து சொன்னது தான், இன்னைக்கு சொல்றது தான், நாளைக்கும் சொல்லலாம். இன்றும் அன்றும் இன்றும் என்றும் அதுதான். நமக்கு என்னதான் இந்த இந்த சி ஜோசப் விஜய் அதெல்லாம் வந்தா கூட அதெல்லாம் நமக்கு அந்த கார்டு வரணும். தளபதி விஜய் அப்படின்னு வந்து அந்த தளபதின்னு வந்து அப்படி வந்தாதான் நமக்கெல்லாம் வந்து இந்த படம் எப்படி இந்த சூப்பர் ஸ்டாருக்கு வரும்போது அந்த பழைய இதுல வந்து வரும்போது அந்த மாதிரி வருதோ, அந்த மாதிரி வந்து இப்ப தளபதினா அது வரணும். அது வந்தாதான் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும். படத்துலயும் பிரகாஷ்ராஜை போட்டு அடிச்சிருக்கீங்களே சவுக்கால, என்ன கதை? அதான் அது முன்னாடியே அடிச்சாச்சு. நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுவேன்னு தெரிஞ்சுதான் படத்துல முன்னாடியே போட்டு வெளின்னு வெளுத்தாச்சு. இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த இது வந்து பார்த்துட்டோன்னு வேற யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. யார் இது? நீங்க சொல்லும் போது நான் சிரிச்சேன்னா அதுலயே தெரிஞ்சிருச்சேன். நீங்க சிரிச்சீங்கன்னா நான் சிரிச்சேன்னு தெரியல. நாங்க நீங்க படம் பார்த்துட்டீங்கன்னு உங்க ஸ்மைல்லே தெரியுது, ஜோவோட சிரிப்பிலே தெரியுது அப்படின்னாங்க. அதெல்லாம் பார்க்கலங்க, சும்மா ஏதோ ஒன்று வந்துகிட்டு இருக்குது பாப்பா, அதுக்கு வந்தா கூட அப்படி கிராஸ் பண்ணி கேசரி பார்த்துட்டேன் நான். ஃப்ரெண்டு சொன்னான், பார்க்காதையா இதை பார்த்தீங்கன்னா உனக்கு அது பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும் அப்படின்னா. பரவாயில்ல, நான் பார்த்தே தீருவேன், எனக்கு ஹெச் வினோத் அவர்கள் மேல வந்து நம்பிக்கை இருக்கு. ஹெச் வினோத்தா திடீர்னு ஹெச் வினோத்ன்றீங்களே. ஹெச் வினோத் ஃப்ளோவில் வந்துருச்சு. அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால வந்து ஏதோ மாற்றிடுவாங்க. ரீஎடிட் கூட பண்ணியிருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம், சின்னதாக பண்ணியிருக்கலாம். அந்த டைட்டில் கார்டை மாற்றுறாங்க. டைட்டில் கார்டை உங்களுக்கு ஒன்று போட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ஒரு டைட்டில் கார்டு போட்டுங்க சந்தோஷத்துக்கு. எனக்கு எங்கள் டைட்டில் கார்டு ஒன்று போட்டுருங்க, 2ஆ போட்டு விட்டுருங்களேன். ஒரு பக்கம் இது வரட்டும், இன்னொரு பக்கம் அது வரட்டும், நீங்களாம் இதை பாருங்க, நாங்களாம் இதை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு. முக்கியமான விஷயம், ஒரு முதலமைச்சரா இருந்து படத்தோட போஸ்டரை வந்து நீங்க ஷேர் பண்றீங்களே,
முதலமைச்சருடைய சிஎம் ஆஃப் தமிழ்நாட்டுல பண்ணல, அவருடைய பர்சனல் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, விஜய் ஆக்டர் விஜய்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் தான் பண்ணியிருக்காரு. அவருடைய படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, அவருடைய கேரியர் இன்னும் முடியலை. ஸோ அதனால அது முடிச்சதுக்கு அப்புறம் அதில் ஏதாவது போஸ்ட் போட்டாருன்னா அப்போ நம்ம பேசிக்கலாம். இப்போ நீங்க உங்க அலுவலை மட்டும் பாருங்க. நான் கூலி படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அவ்வளோ பேச்சு பேசுறீங்க, நீங்க ஷேரே பண்றீங்க. ஏய், நீ எப்போ கூலி படம் பார்த்துட்டு வந்த, நான் எப்போ போஸ்டர் ஷேர் பண்றேன், வித்தியாசம் இல்லை? எவ்வளவு பெரிய தவறு அது. இங்க ஒரு மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க பல நாட்களா. இங்க சோறு தண்ணி இல்லாம, பாத்ரூம் போறதுக்கு வசதி இல்லாம எவ்வளவு போராட்ட களத்துல இருக்கு. அந்த கொதிநிலை அப்படி இருக்குது. அந்த நேரத்துல கூச்சமே இல்லாம கூலி படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அப்புறம் எல்லாருக்கும் காண்ட் ஆகுமா ஆகாதா? அந்த படம் நல்லா இருந்திருந்தா கூட பரவாயில்ல, ஊச்சப்பட்ட வேலைக்கு ஆகுமாப்பா. அதுதான், அது நல்லா இருந்திருந்தா கூட பரவாயில்ல. அதை எடுத்து நீங்க போஸ்ட் வர போட்டீங்கல்ல, நான் இந்த மாதிரி படம் பார்த்தோம், such a wonderful beautiful film அப்படின்னு. அதான் அதனுடைய வெளிப்பாடு தான். இன்னைக்கு அவர் ஒன்றும் அப்படி ஒன்றும் மோசமான நிலையில எதுவும் போய் அவர் ஒன்றும் பண்ணலையே. அவரு இதெல்லாம் முடிச்சுட்டு அவருடைய படம் ரிலீஸ் ஆகுது. அதுவும் என்னைக்கோ ரிலீஸ், 6 மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய, 7 மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் எல்லாம் பார்த்து 1.5 கோடி பேர் பார்த்துட்டாங்கன்னு எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு படத்துக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகுதுன்னு இவ்வளவு ஹைப் இருக்கும்போது, அதுக்கெல்லாம் காரணம் எங்களை மாதிரியான ஆட்கள், நாங்களாம், நீங்களாம், நம்மலாம் இருக்கலாம் இல்லையா, பார்க்காம இருக்கோம் இல்லையா. இப்படி பேசுறீங்க, கார்த்தி அனில் மோட ஆனுன்றவாங்க. இருந்துட்டு போது, அது வரதான் செய்யும். ஏங்க, நீங்க அரசியல் ரீதியா பேசும்போது நான் வரமாட்டேன், ஆனா நீங்க பட ரீதியான்னு சொல்லும்போது நான் வந்துருவேன். அது எனக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இருந்தாலும் அந்த கூலி படத்துல எனக்கு ஒரு அந்த இது ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணுங்களுக்கு வந்து அந்த ஹாஸ்டலுக்குள்ளேயே போய் அந்த சண்டை போடும்போது பின்னாடி இருந்து ஒருத்தன் அடிக்க வருவான். அடிக்க அந்த இது விடும்போது கண்ணுக்கு பின்னாடியும் பார்க்கணும்னு சொல்லி கரெக்டாக பிடிச்சி அடிச்சிருவாரு. அந்த இவங்க மேன்ஷனில் போகும்போது முதுகுலேயே ஒரு வாங்குவாப்புல. அப்போ மட்டும் ஏன் அவர் திரும்பி பார்க்கல, ஏன் கண்ணு பின்னாடி இல்லை? அது நைட்டு, அதுவும் நைட்டு தாங்க. நைட்ல கொஞ்சம் பவர் பின்னாடி சரியா இல்ல, பகல்ல இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு. அந்த ரூம்ல வெளிச்சங்க நல்லா, அந்த ஃபைட்டை பாத்தீங்கன்னா வெளிச்சமா இருக்கும் ரூம்ல. ஒருவேளை உபேந்திரா வரணுன்றதுக்காக 2 வாங்கிட்டாரு. ஆமா, அப்புறம் உபேந்திராக்கு என்ன மரியாதை, கூட்டு வந்துட்டோம் உபேந்திராவை, ஏதோ சொல்லி கூட்டு வந்தாச்சு. வாங்க உங்களுக்கு 2 முறையான சீன் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு வந்தாச்சு. என்னங்க முறையான சீன்னா, என்னைய வெட்டுவாங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்துடணும் அப்படின்னு வந்துட்டாரு, முடிஞ்சு போச்சு. ஒன்னும் கிடையாது, யாருக்குமே இந்த படத்துல வேலை கிடையாதுன்னு வச்சுங்க. லோகேஷுக்கும் வேலை கிடையாது, ரஜினி சாருக்கும் வேலை கிடையாது, உபேந்திராக்கும் வேலை இல்லை, அமீர் கானுக்கும் வேலை இல்லை, முடிஞ்சு போச்சு. கம்யூனிஸ்ட் தான் கையில எடுத்துட்டு வந்தாங்க அந்த இது அருவாதானே. பார்த்தீங்களா, காப்பாத்தினது கம்யூனிஸ்ட் கட்சி. யார அந்த படத்திலேயே ஒரே ஒரு நல்ல போர்ஷன், அந்த பிளாஷ்பேக் மாதிரி வருது இல்ல. ஆமா, என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு அந்த இது வரும், இது மியூசிக்கோட ஒன்று வரும்ல, என்னமோ ஒரு கற்கரை, அது ஒரு பேர் வரும் சொல்லிட்டு சொல்லுவார்ல, அந்த போர்ஷன் தான் அப்படியே பயங்கரமா இருக்கும். ஒருவேளை அதையே ஒரு படமா எடுத்திருந்தா, ஒரு கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் எடுத்திருந்தா கூட அந்த படம் இன்னும் பீக்கா இருந்திருக்கும். அது ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சதுன்றது ஏத்துக்க முடியல. அதுலேயும் ஒரே ஒரு செய்தி மட்டும், அதில் என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு மட்டும் நல்ல விஎஃப்எக்ஸ் மட்டும் முழுன்னு வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணீங்க, சத்யராஜ் அவர்களை மட்டும் இளமையாக கட்டுறதுக்கு மட்டும் 5 ரூபாய்க்கு வந்து இது பவுடர் மட்டும் வாங்கி கொடுத்து முடிச்சிட்டீங்கன்ற அந்த ஒரு குற்றச்சாட்டும் வந்து சத்யராஜ் எப்போ காட்டினாலும் முழுந்தாங்க காட்ட முடியும் என்ற குற்றச்சாட்டும் வந்துச்சு. பார்த்து பண்ணிக்கலாம், இது ரொம்ப தேவை இப்ப நாட்டுக்கு. அது வந்து முடிச்சு போயிடுச்சு, அவர் அடுத்த படத்துக்கு இது பண்ணி இன்னொரு படத்துக்கே வந்துட்டாரு. இப்ப வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க கூலியை பத்தி. ஆமா, சரி, ஓகே, எல்லாரும் போங்க, சண்டே வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு வந்து லாக் வீடியோ வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சாயந்தரத்துக்கு மேல முடிஞ்சா நாலு யாராவது வந்து இதே முரளி படத்துக்கு போயிட்டு வந்தா படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மிக்க நன்றி. ஓகே, முடிச்சு விட்டுருங்க. மிக்க நன்றி. மகிழ்ச்சி.